இந்த முறையும் அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் வார் வந்தோடனே தங்க விலை ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தது மாறுதலாக என்ன ஆயிடுச்சுன்னா ஆயில் ப்ரைஸ் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய தாக்கம் அதனுடைய டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனால் தங்கத்துலலாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாமே ஆயில் நல்ல வருமானம் தரும் போல இருக்குது, ப்ராஃபிட் தரும் போல இருக்குன்னு இங்கேருந்து பணத்தை எடுத்து இங்கே போட்டாங்க. தங்கம் இல்லைன்னா கூட வீட்டில் ஸ்டவ் எரியும், டிரான்ஸ்போர்ட் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த போர் கட்டுக்குள்ளே நின்று போச்சு அப்படின்னா அடுத்த 2 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் விலை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அபரீதமான ஒரு வளர்ச்சிக்கு ரேட் போயிட்டே தான் இருக்கும். இல்லை, தங்கத்தினுடைய பாதை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபாலோயர் தான் வெள்ளி. கோல்டுடைய ஃபாலோயர் தான். கோல்டு விலை ஏறிச்சுன்னா வெள்ளியோட விலை ஏறும், கோல்டு விலை இறங்குச்சுன்னா வெள்ளியோட விலை இறங்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கோல்டு போன வருஷம் ஃபுல்லாக கடற்கடன்னு ஏறிக்கிட்டே இருந்தது. இந்த வருஷம் அப்படியே சரிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன ஆகும் சார் கோல்டு? இல்லை, போன வருஷம் ஏறினதுக்கு பல்வேறு காரணங்கள். முக்கியமான காரணம் நம்மளுடைய ஹீரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு, அவருடைய அறிக்கை. அதே சமயத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலருடைய ரேட் ஏறிச்சு. அப்புறம் அமெரிக்காவுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைஞ்சிச்சு, அதனால் கோல்டில் விலை ஏறிச்சு. பல்வேறு நாடுகள் சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்கு தன்னுடைய தேவைக்காக தங்கத்தை வாங்கினாங்க, அதனால தங்கத்தினுடைய விலை ஏறிச்சு. மற்ற ஷேர் மார்க்கெட்லாம் விலை இறங்குச்சு, தங்கத்தோட விலை ஏறிச்சு. முதலீட்டாளர்கள் பார்வை தங்கத்துக்கு பக்கத்து இருந்துச்சு, தங்க விலை ஏறிச்சு. அப்புறம் அமெரிக்கா டேரிஃப் வார் அதை போட்டாங்க, ஒவ்வொரு நாடு மீது இறக்குமதி வரியை விதிச்சாங்க, இதனால் தங்கத்தோட விலை ஏறிச்சு. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அந்த விசா வேணும் அப்படின்னு சொன்னால் 95 லட்சம், அதாவது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இது, அதை கட்டினா தான் நாங்கள் H1B விசா தருவோம் அப்படின்னாங்க. இதனால் தங்கத்தோட விலை ஏறிச்சு. விலையில் திண்டாட்டம் வந்துச்சு, இதனால் தங்கத்தோட விலை ஏறிச்சு. பல்வேறு காரணங்கள் வர வர தங்கம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வாட்டி போர் போன வாட்டியும் இருந்தது. என்னென்னா போர், ரஷ்யா உக்ரைன் வாரு, இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இதனாலேயும் தங்க விலை ஏறிச்சு. இந்த முறையும் அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் வார் வந்தோடனே தங்க விலை ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தது மாறுதலாக என்ன ஆயிடுச்சுன்னா ஆயில் ப்ரைஸ் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய தாக்கம் அதனுடைய டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதனால் தங்கத்துலலாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாமே ஆயில் நல்ல வருமானம் தரும் போல இருக்குது, ப்ராஃபிட் தரும் போல இருக்குன்னு இங்கேருந்து பணத்தை எடுத்து இங்கே போட்டாங்க. அதனால் தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிது. சரி, தங்க விலை குறையுது, ஆயில் விலை ஏறுது, நாமெல்லாம் இது வரைக்கும் தங்கத்தில் ஒரு நல்ல லாபத்தை பார்த்து வச்சுருந்தோம், புக் என்ட்ரியில் இவ்வளோ இருக்குது, ஏன் நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கணும், நாமளும் தங்கத்தை விற்றுருவோம் அப்படின்னு பல பேர் தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலையும் தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தங்கம் ஏற்றத்துக்கும் தங்கம் இறக்கத்துக்கும் உண்டான காரணங்கள். சார், நீங்களே சொன்னீங்க வழக்கமாக போர் வந்தால் தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த முறை மாற கச்சா எண்ணெயோட விலை ஏறிடுச்சு. கச்சா எண்ணெய் விலைக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்மந்தங்க சார்? இல்லை, சம்மந்தம்லாம் எதுக்குமே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சம்மந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெயும் நம்மள்ட்ட கிடையாது, வெளியிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். தங்கமும் நம்மள்ட்ட கிடையாது, வெளியிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அவ்வளோதான், அந்த ஒரு ஒற்றுமை தான் இருக்குது. இதுக்கு நிகராக நாம் அமெரிக்க டாலரை தான் மாற்றாக கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் முக்கியமான தேவைகள், அவசர தேவைகள் அப்படின்றது ஆயில். தங்கம் இல்லைன்னா கூட வீட்டில் ஸ்டவ் எரியும், டிரான்ஸ்போர்ட் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் இல்லைன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த நிலை தான் இப்போ வந்துடுச்சு உலகம் முழுக்கும். அதனால தான் எல்லாருடைய பார்வையும் அங்கே போயிட்டு அதில் ஆன்லைன்லேயும் தங்கத்தினுடைய ஆயிலுடைய ப்ரைஸ் கூட ஆரம்பிச்சிச்சு, தங்கத்தினுடைய விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. சார், இப்போ இந்த போர்னால ஏறும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, குறைய ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரியில் இருக்க எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டோட ரேட்டு 80,000 வரைக்கும் வரும் ஒரு சவரன் அப்படின்றாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சவரன் 2 லட்ச ரூபா வரைக்கும் போகுனீங்க. போன வருஷமும் நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 லட்சம் போகும் அப்படின்னீங்க. அது தொட்டுருச்சு கோல்டோட ரேட்டு. இந்த வருஷம் என்ன ஆகும் சார் கோல்டு ரேட்? இல்லைங்க, இது சில விஷயங்கள்லாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது. நம்ம இதுதான் அப்படின்றது கணிக்க தான் முடியுமே தவிர நடக்க வைக்கிறது நம்மளால் முடியாது. அது மற்ற பிரச்சனைகள், அன்றாட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வச்சு தான். இப்போ உங்கள் கணிப்பு என்னங்க சார்? இப்போ நம்மளோட கணிப்பு என்னன்னா, இந்த போர் கட்டுக்குள்ளே நின்று போச்சு அப்படின்னா அடுத்த 2 மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் விலை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அபரீதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ரேட் போயிட்டே தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கையில இருக்கிறதெல்லாம் தங்கத்தை விற்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் தங்கத்தை வச்சிருக்காங்க, இது விற்கிறதுக்கான டைமா வாங்குறதுக்கான டைமாங்க சார்?
அவங்களுடைய நிலைமை என்ன இருக்குன்றது முதல்ல பார்க்கணும். அவங்களுக்கு பண தேவைகள் இருந்தால் தங்கத்தை இப்போ விற்கலாம். அது நல்ல நேரம். ஏன்னா அவங்க வாங்கினது எப்போன்னு பார்க்கணும் முதல்ல. ஷார்ட் டேர்மில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இது நல்ல நேரம் கிடையாது. லாங் டேர்மில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கூட இது நல்ல நேரம் தான். அவங்களுடைய பண தேவைகள் இருந்தால், பண தேவையே இல்லை அப்படின்னா சிவனேன்னு கிடக்க வேண்டியது தான். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணோம்னா இதனுடைய வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு போய் சேரும். இப்போ ஒரு பவுன் தங்கத்தோட விலை 80,000க்கு கீழே வந்துருமாங்க சார்? 80,000க்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் 1,00,000க்கு கீழே வர்றதுக்கு கூட சான்ஸ் கம்மி அப்படின்னு தான் என்னுடைய இது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. இப்பயே இந்த போர் ஒரு அளவுக்கு முடிவு வரக்கூடிய நிலைமையில வந்தாச்சு. தங்கத்தோட கதை இப்படி இருக்கும்போது வெள்ளியும் போன வருஷம் கண்ணாமண்ணான்னு ஏறி இருந்தது. ஒரு கிராம் 400 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபால இருக்கு. வெள்ளி என்ன ஆகும் சார் அடுத்து? இல்லை, தங்கத்தினுடைய பாதை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபாலோயர் தான் வெள்ளி. கோல்டுடைய ஃபாலோயர் தான். கோல்டு விலை ஏறிச்சுன்னா வெள்ளியோட விலை ஏறும். கோல்டு விலை இறங்குச்சுன்னா வெள்ளியோட விலை இறங்கும். சில டைமில் அந்த பர்சன்டேஜ் வேணால் மாறும். கோல்டு ஒரு 20% ஏறி இருக்கலாம், வெள்ளி ஒரு 30% ஏறி இருக்கலாம். கோல்டு ஒரு 25% குறைஞ்சிருக்கலாம், வெள்ளி ஒரு 40% குறையும். இப்படி தான் மாறுமே தவிர, ஆனால் எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான். இந்த போர் முடிவுக்கு நிப்பாட்டியாச்சுன்னா திருப்பி தங்கத்தின் விலை ஏறும், வெள்ளியின் விலையும் ஏறும். ஆனா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸு, கமாடிட்டி எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கோல்டுங்கிறது நம்ம எக்கானமில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா சில்வர் அப்படி கிடையாது. சில்வர் இன்னமும் வீழ்ச்சி அடையும். 1 கிராம் ரூ. 70லேருந்து ரூ. 100 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இத நீங்க எப்படிங்க சார் பார்க்குறீங்க? இல்லைங்க. அந்த லெவலுக்கு கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, கோல்டு அதுவும் வெறும் முதலீட்டு பொருளா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வெள்ளிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, பயன்பாடு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி தொழில்நுட்பத்துக்கு தேவையான நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, சோலார் பேனலு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளு, ராக்கெட் தயாரிக்கிறதுக்கு, இந்த மாரி மருத்துவத் துறையில, ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில, பல்வேறு துறைகளுக்கு வெள்ளியோட பயன்பாடு இருக்கு. வெள்ளி ஒரு சிறந்த மின் கடத்தி. அதனால தான் வெள்ளியோட பயணம். இது முதல்லலாம் இல்லாத அளவுக்கு இந்த வெஹிக்கிளும், சோலார் பேனலும் நெறைய வந்துருக்கு. அப்படின்றப்ப தேவைகள் பெருகிட்டு தான் இருக்கு. ரூ. 60 ரூ. 70க்கெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு இன்வெஸ்டர் அல்லது தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் சார்? நகைச்சீட்டு போட்டு வாங்கிக்கலாமா? இல்ல கையில காசு வச்சிருக்காங்க அப்படின்னு கோல்டா வாங்கிக்கலாமா? இல்ல மத்தவங்கலாம் சொல்ற மாரி ஆன்லைன் கோல்டு வாங்கிக்கலாமாங்க சார்? டிஜி கோல்டு அந்த மாரி இன்வெஸ்ட் பண்றது, ETF வாங்குறது அந்த மாரிங்க ஒரு சார்? வியாபாரியா இருந்து நான் சொல்லணும்னா, எதுவுமே பண்ணாதீங்க. தங்கத்த தாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் வியாபாரின்றத அளவுல எப்பயுமே நான் இந்த பேட்டிலாம் குடுக்குறதே இல்ல. கோல்டு குருவா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றது படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த ஃபார்மட்ல வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டாவும் வாங்கலாம், காயினாவும் வாங்கலாம், ETF-ஆவும் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போடலாம். கோல்டுடைய மியூச்சுவல் இந்த மாரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஆன்லைன்ல வாங்கலாம். டிஜி கோல்டாவும் வாங்கலாம். பல்வேறு எது முடியுமோ அந்தந்த வகையில வாங்கி வைக்கலாம் அப்படின்றது என்னோட நிலைப்பாடு. ஓகேங்க சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். நன்றிம்மா.